ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோடு நான் இன்றைக்கி வந்திருக்கேங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஈஸியான ஒரு 5 வழிமுறைகளில் எப்படி வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது, சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறது. நிறைய பேருக்கு இந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஐயோ சுகர் வந்துருச்சா, ஐயோ சுகரா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுடுத்துவாங்க. ஸோ அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம நார்மல் வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ட்ரமாட்டிக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம். ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதனால தான் இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்லாம் வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சுகர் வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பர்த், பிறவிலேருந்தே சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து ஜெனட்டிக் ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ இருந்ததுன்னா அதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 40 இயர்ஸ்க்கு மேலே வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே வந்துருச்சு, நான் எப்படி அதுலேருந்து நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, இல்லை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஏன்னா இது வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம கொண்டு போகும்போது இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு வருண் சர்மி சேனல். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான அந்த 5 ஸ்டெப் என்ன அதை முதல்ல சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஸ்டெப்பு, அதாவது நம்பர் 1 வந்து கேட்டிங்கன்னா வெந்தயம் தண்ணி. வெந்தயம் வந்து ரொம்ப ஈஸியான பொருள். நம்ம வீட்டில் இருக்க அஞ்சலப்பட்டியில் நிறைஞ்சிருக்க வேண்டிய பொருள். நம்ம ஆனால் தேவையில்லாமல் இந்த சுகருக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஆயிரங்கள், சில பேர் நிறைய லட்சங்கள் கூட செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெறும் 10 ரூபாய் அந்த வெந்தயத்தில் அவ்வளோ மகத்துவம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நைட்டு ஒரு 4 வெந்தயம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து மூடிட்டு காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் நீங்கள் அதை குடிச்சிட்டு வரணும். குடிச்சிட்டு அகெயின் அந்த தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு 4 வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா மத்தியானமோ இல்லை சாயங்காலமோ ஈவினிங் டைமோ திருப்பி அகெயின் நீங்கள் அதை குடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடல் சூடும் தனியும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகர் லெவலும் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெந்தயம் வந்து நிறைய, அதாவது எண்ணிலடங்கா ஒரு மகத்துவத்தை வந்து கொண்டது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்பர் 2 வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய காய்கறி நம்ம சாப்பிடுவோம். இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமா, ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் யோசிப்போம். அப்படிலாம் அட்வான்ஸாக யோசிக்கிறோம். நம்ம சுகர் லெவலில் எது கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காய்கறியை நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக மருந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான காய்கறி சாப்பிடும்போது நம்மளுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறி சாப்பிட்லான்னா 5 காய்கறி சொல்லியிருந்தேன். என்னென்னா வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு, கோவக்காய், கீரை ஏதாவது ஒரு கீரை டெய்லி தினசரி நம்ம எடுத்துக்கலாம். அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இருக்குது. வெந்தயக்கீரைலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக ஒரு கீரையாவது உங்களுடைய தினசரி உணவில் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஷேர் பண்ண இந்த 5 காய்கறியில் உங்களுடைய உணவு முறையில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல்டு ஆகிடும். இருந்துதா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ஸோ இது நம்பர் 2. 3வது ஸ்டெப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழ வகைகள். ஸோ பழ வகைகள் என்ன மாதிரி பழம் சாப்பிட்லாம்? சில ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சுகர் அப்படியே பயங்கரமாக எகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயந்து சாப்பிட்றதுக்கு எந்த பழத்தை சாப்பிட்டா நம்மளுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல்டாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் கோவா, மாதுளைப்பழம், அப்புறம் விட்டமின் சி நிறைஞ்ச உணவு, அதாவது நிறைஞ்ச பழங்கள், ஆரஞ்சாக இருக்கட்டும், கமலாப்பழம், சாத்துக்குடி, ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி நீங்கள் தேடி விட்டமின் சியாக இருக்கிற பழங்களை சாப்பிடும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலும் நல்லா பூஸ்ட் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாகும், நம்மளுடைய சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கும். இது நம்பர் 3. 4வது வந்து கேட்டிங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் சுண்டல்ஸ் இருக்குது. அதாவது கலராக நிறைய இந்த டிஸ்பிளேலேயே பார்க்குறீங்க பாருங்கள். நிறைய பட்டாணி, மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயா, நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடலையை வந்து நம்ம வந்து தினசரி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுண்டல் வந்து சேர்த்துக்கணும். 5வது என்னன்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. இந்த ஃப்ரூட்ஸில் வந்து பேரிக்காவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க, ரொம்ப நல்லது. ஸோ பேரிக்காவும் ட்ரை பண்ணுங்கள். வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தினசரி மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour நீங்கள் அந்த மாதிரி இந்த ஒரு நடைமுறையில் கொண்டு வந்துட்டிங்கன்னா, இந்த 5 ஸ்டெப்பும் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல்டாக இருந்துருங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிளட் சுகர் லெவலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே ஒரு மாதமோ ஒரு 45 நாளோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு 45th டே நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக டிராஸ்டிக்காக உங்களுடைய சுகர் லெவல் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
சுகர் அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்றதுனே தெரியலையே, ஏதாவது சாப்பிடணுமே, இது சாப்பிட்டா ஏறிடுமா அது சாப்பிட்டா ஏறிடுமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய உணவை வந்து எடுத்துக்கும் போது கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரியான லஞ்ச் நம்ம எடுத்துக்கணும், இந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வாக்கிங் கண்டிப்பாக மஸ்ட்டுங்க, மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸுமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா சுகர் டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸே நம்மளுடைய லைஃப்பில் வந்து எராடிகேட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.